மத்திய 21 1ஆம் வசனத்துக்கு கொஞ்சம் ஒரு சில வசனங்களை வாசித்தோன்னா, இயேசு இந்த நாட்களில் கழுதன் மேலே பவனி வர்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே போங்க, அங்கே போங்க, இந்த ஏரியாவில் ஒரு கழுதை கட்டி வச்சுருக்கோம், அதை கூப்பிட்டு வாங்க. வருஷம் வருஷம் தான் பிரசங்கிக்கிறோம், ஆனால் நம்ம நினைவில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த கழுதையை அவுத்து எடுத்துகிட்டு வாங்க, பவனி வரணும், போகணும். ஆனால் கேட்பாங்க, யாருக்கு, எதுக்கு, ஏன் அழுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இது ஆண்டவருக்குன்னு சொல்லுங்கள், உடனே கொடுத்துருவாங்க. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவருக்கு சொன்னால அதை கொடுத்துடணும் அப்படின்னு மக்கள் பழகியிருக்காங்க. ஒரு சில மக்கள் அப்படி தான் நீங்களும் பழகணும். ஆண்டவருக்கு அப்படின்னா உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தையோ பொருளாதாரையோ நீங்கள் என்ன பண்ணோம், கஷ்டப்படாமல் நீங்கள் கொடுக்கறது தப்பு இல்லை. பொதுவாக உங்கள் நேரம் ரொம்ப முக்கியம், உங்கள் நாட்கள் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ரொம்ப எடுக்கக்கூடாது. சண்டே டைமை நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அது அவருக்கு கொடுத்துடணும். கேட்குறாங்க, என்னப்பா இது, இந்த கழுதை யாருக்கு? ஆண்டவருக்கு. பெருசாக எதுவும் சொல்லி அனுப்பலை, ஒரே வார்த்தை, ஆண்டவருக்கு. உடனே அப்படியே அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. உடனே இங்கே போனாங்க பாரு 2 பேர், அவங்களும் அப்படியே கீழ்ப்படிஞ்சு அந்த கழுதை அழகாக கூப்பிட்டு வராங்க. ஆனால் அவர் வந்ததுனால சகோதரிங்க ஆர்ப்பரிக்கணும். சகோதரிங்க எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக ஆர்ப்பரிப்போடு இருக்கணும். அது நீங்கள் யூத்தாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களை போட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. நீங்களாம் ரொம்ப ஆர்ப்பரிப்போடு களி கூறும். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு.